நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது. அதாவது நேற்று ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண்ணும் அவரோட பையனும் சிக்கிட்டாங்க. அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு பரிதாபமான முடிவு ஏற்பட்டது. பையன் இன்னும் கோமா ஸ்டேஜில் இருக்காராமா. இதற்காக பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணியிருக்காங்க. ரைட், கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதே மாதிரி சிறையில் அடைச்ச பின்னாடியும் அவர் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு சினிமா பிரபலம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அவர் சாதாரணமாக தரையில் எல்லா கைதிகளோட படுக்க வச்சுக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மாலை 5:30 மணிக்கு பெயில், அதாவது அவருக்காக ஒரு ஸ்பெஷல் பெயில் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் பெயிலை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு 5:30 மணிக்குள்ளே முன்னாடியே அந்த பெயிலை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அந்த பெயிலை பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பெயிலை பார்த்துட்டு கூட இவரை விடுதலை பண்ணலை. இது என்ன காரணம்? அல்லு அர்ஜுனாவோட அரசியல் விரோதியா, இல்லை அவர் இது எதற்காக இந்த மாதிரி கைது படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அன்று இரவு முழுவதும் அவங்க தங்க வச்சு அவருக்கு ஜெயில் சாப்பாடு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜெயிலில் சாதாரணமாக ஒரு பெட்ஷீட்டு தலைவணி கொடுத்து தான் தங்க வச்சுருக்காங்க. காலையில் அல்லு அர்ஜுன் விடுதலை பண்ணப்பட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் அந்த தேட்டருக்கு 20 வருஷமாக போயிட்டுருக்கேன். அந்த தேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 30 முறை வந்திருக்கேன். இதற்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கலை. இப்போ மட்டும் எப்படி நடந்தது? நான் தேட்டருக்குள்ளே உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் வெளியே நடந்திருக்கு. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. அல்லு அர்ஜுனா கைதுக்கு என்ன காரணம்? அல்லு அர்ஜுனாவோட ஃபேமிலியில் எல்லாமே இருக்காங்க. சிரஞ்சீவி அவருக்கு மிக நெருக்கமான ஒரு சொந்தக்காரர், பவன் கல்யாண், இவங்க எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது ஏன் அல்லு அர்ஜுனா மட்டும் கைது பண்ணாங்க? இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்க முடியுமா? நண்பர்களே, இதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அது நடக்கிற சாத்தியமான ஒரு விஷயமா? அப்படியே அரெஸ்ட் பண்ணினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி சாதாரண ட்ரீட்மெண்ட்டு, சாதாரண சிறை படுக்கையோ இதுவோ பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அதாவது ரேவந்த் ரெட்டி கிட்ட நிறைய மீடியாஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஏங்க அவர் ஒரு செலிபிரிட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, என்ன ஏதுன்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இதை மட்டுமே கேட்குறீங்களே, இறந்து போன அந்த குடும்பத்தை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? அவங்கள பற்றி கேட்டிங்களா? இன்னும் அந்த பையன் ஏந்திரிச்சு திருப்பி எங்கள் அம்மா எங்கேன்னு என்னை கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அல்லு அர்ஜுன் சார்பாக ஒரு 25 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அந்த பையனோட மருத்துவ செலவுகள் முழுவதுமாகவே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது எனக்கு தெரியாத நடந்த ஒரு விஷயம். நான் அப்போ தேட்டருக்குள்ளே அதை படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வெளியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது உண்மை எது பொய் அப்படின்றது கூடிய விரைவில் வந்துடும். ஆனாலும் இந்த குறுகிய காலத்தில், அதாவது புஷ்பா 1 ரிலீஸ் ஆன பின்னாடி தான் அல்லு அர்ஜுன் ரொம்ப பிரபலமானார் சினிமாவில். அதே மாதிரி இந்த படம் அவரை இன்னும் அதிக உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால் அவர் மேலே பொறாமைப்பட்டு அவர் அரசியலுக்கு வந்துடுவாரோ, தமிழ்நாட்டில் நம்ம விஜய் திடீர்னு அரசியல் கட்சி தொடங்கின மாதிரி அவரும் அரசியல் கட்சி தொடங்கிடுவாரோ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவர் மேலே பொறாமைப்பட்டு அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இது எதனால் நடந்தது, இதோட பின்னணி என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. வேறு ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.